வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்க நடக்க போகிற பாதை, ஒருவேளை நடந்து கொண்டிருக்கிற பாதை மரண இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கா இருக்கலாம். மரண இருளுக்குள் நடந்த தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயத்தின் ஆவி தாவீதுக்கு கிடையவே கிடையாது. ஏன் தாவீது ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவர் சொன்னார்னா, அநேக காரியங்கள் இருந்தாலும் அவனுக்குள்ள பயத்தின் ஆவியே கிடையாது. அவன் சொல்றான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் நீர் என்னை நடத்தினீர், ஆனாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? உங்களை என்னை நடத்திட்டா நம்ம பார்க்கிறது அந்த இருட்டை பார்த்துருவோம், நம்ம பார்க்கிறது அந்த பள்ளத்தாக்க பார்ப்போம், நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயப்படுவோம். ஆனா தாவீது பார்ப்பது, என்னை நடத்துகிற ஒருவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னுடைய வலது கரத்தை பிடித்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர் இதுவரைக்கும் விலகவில்லை, எபினேசராய் நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு மாலை நேரத்தில் ஆராதனையில் அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு இருக்கிறீர். என்ன காரணம்? உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. உலக மனிதன் பயப்படுவான், அடுத்த நாளுக்கு என்ன செய்வேன், அடுத்த நாளுக்கு என்ன செய்வேன், இந்த கேஸ்ல தோத்துட்டா நான் என்ன பண்ணுவேன், இந்த மனிதர்கள் முன்பாக வெட்கப்பட்டுட்டா என்ன பண்ணுவேன், உலக மனிதன் பயப்படுவான். ஆனா தேவனை அறிந்திருக்கிற பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சொல்லணும், என்னை அவமானப்பட என் தேவன் விடமாட்டார், என்னை தலைகுனிய விடமாட்டார். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தை தாவீதினுடைய வாயிலிருந்து வருகிறது எல்லாமே விசுவாச வார்த்தை. தாவீதினுடைய வாயிலிருந்து வந்திருக்கா என்னைக்காவது நெகட்டிவான வார்த்தை வந்திருக்கா? நீங்க சங்கீதம் 150 சங்கீதம் இருக்கு, அதுல பாதிக்கு மேல தாவீது எழுதுனதுதான். நீங்க ஏதாவது ஒரு சங்கீதத்துல, ஆண்டவரே என்னை சோழியை முடிச்சிட்டீங்களா ஆண்டவரேன்னு என்னைக்காவது தாவீது எழுதி பார்த்திருக்கீங்களா? சில ஆரம்பம், சங்கீதத்தினுடைய ஆரம்பம் அப்படி இருக்கும். தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், 22ஆம் சங்கீதத்துல கேட்கிறான், தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்கிறான். சங்கீதத்தை முடிக்கும் போது, நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன், அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கு ஒப்பு கொடுக்காமல் நடத்துகிறார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ராஜ பதவியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தாவீது இந்த வார்த்தையை சொல்லல, ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது சொல்றான், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். 56வது சங்கீதம் 4வது வசனம், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். நம்ம சொல்ல முடியுமா? இந்த சாயங்கால நேரத்தில் நம்ம சொல்ல முடியுமா, மனிதன் எனக்கு என்ன செய்ய முடியும், எனக்கு என்ன செய்ய முடியும்? என் வாழ்க்கை, என்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, எனக்கு செய்வேன் என்று அவர் சொன்னதை நிச்சயம் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்குள்ள வளரணும். பயத்தின் ஆவியோடு இல்ல,